கோயிலுக்கு வந்திருக்கோம். குடும்பத்தோட புதுகலமாக வந்திருக்கிறோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர முடியுமான்னு தெரியல. சரியான கூட்டமாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போக ட்ரை பண்ணுறோம். முடிஞ்சால் போகிறோம், முடியுமே இல்லை. என்னென்ன பண்ணுறாங்கிறத வீடியோ எடுத்து போடுறோம். வாங்க நண்பர்களே. ஆமாம் வருங்கள். பாப்பா பார்த்துட்டிங்கன்னா கைக்கு வேணும் மரதானியாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மேலே ஒரு ஆசை. கீர்த்தி வெஸ்டா போலாமா? கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கிற வாங்க போவோம். வாங்க. நான் வந்து வேணுமா பிளாஸ்டிக் ரோஸா வரையில் வாங்கிக்கலாம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியோடு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியோடு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் கேப்டன் அவருடைய ஆட்சியோடு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவருடைய வாழ்த்துக்களோடு செய்து கொடுப்பேன் என்பது உத்தரவாதத்தை சொல்லிக் கொண்டு நீங்கள் என்னை பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தை வாக்களித்து செய்யுமாறு உங்கள் பொறுப்பாக வாங்கிட்டீங்களா? பெரிய வாப்பைங்க வர அந்த சைடு வர அஜய் அஜரு எப்படியே போட்டி போட்டு பூ வாங்கியாச்சு. ஏப்பா அப்பாடா எப்படியே வாங்கிட்டீங்களா பூவு? ஓகே போலாமா? வாங்கலாம் வாங்கலாம். ஜூஸு கலர் ஜூஸ் சோடா
சொல்லி கேட்டு கியூ போட்டிருக்காங்க. இத்தனை கூட்டத்துக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல. தெரியுமா நீயும் பாப்பாவும் போங்க அங்கே அன்னதானம் போட்டிருக்காங்க. வாங்கி பாருங்க அப்படிலாம் சாப்பிடுவோம். தெரியுமா ஏன்னா சாப்பிட்டு வந்தீங்க என்னங்கிறாருன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா அன்னதானம் சாப்பிட்டு டீ கிளம்பிடலாம் கூட்டத்தை பார்த்துட்டு அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னீங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். கூட்டத்தை பார்த்துட்டு பசி அதிகமாகிடுச்சு. சரி ஒரு வாரம் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா கூட்டத்தை பார்த்துட்டு ஆள் பயந்துட்டாரு. இதுக்கெல்லாம் பயந்து எங்க இருக்கிற கீர்த்தி பொம்மை பார்த்துட்டு அப்படியே போயிட்டா அப்படின்னாரு. காணோம். என்ன கொண்டதை சுத்திட்டு வச்சோம்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆளே வைக்க முடியல. பத்துது அப்படியே. அது குட்டியோட போதுருங்க. சரியான சூடு. ஐயோ சாமி ஏண்டுங்க ஏண்டுங்க சூடு சரியான சூடு. திருப்பி போன் எடுக்க திண்ணீர் எடுத்துட்டு வர காலை சுட்டு போயிடலாம். இவன் வேற அட்டு இழுத்து போடுவேன். இந்த மகான் உள்ள பூவை பிடிச்சி எடுத்துட்டு கிடக்குறான். பூ இழுத்துங்க பாரு. அத்து விட்டுட்டா பாவம். சுண்டேலி ஒரு நாளைக்கு ஆசையா பூ வைக்கிறதுல சின்ன பிள்ளை கிட்ட. சரி வாங்க போலாம். வெளியே போலாம் வாங்க. இருந்தாலும் முடிக்க முடியல. என்னைய மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறாரு. அதுவே ஆட்டோமேட்டிக் ஜூமில் வச்சிருக்கிறேன். அதுவே ஜூம் போகும். ஜூமில் இருந்து அதே வரும். நீ எது தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள. ம் 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 என்ன செய்ய வேண்டாம். அஜூ ஜெய் 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 ஜெய். பொடி சுடுதுன்னு அங்கே வந்தால் என்னப்பா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன்.
எறும்பு கட்டி வாங்கிட்டு வந்து கொண்டுருக்குறேன். ஏன் பாப்பா என்ன பண்ணுற பூவை பூரா பிச்சு போட்டலாம்? இந்த சின்னது பூரா பூரா பிச்சே இருந்துச்சு. பொடி சுடுதுன்னு அங்கே வந்தா செவ்வரும் பிடிச்சி எனக்கு கட்டி வச்சிருச்சு. இது பண்ணுறா குடும்பம். இந்தா செல்லப்படி சொட்டு பூவை எத்தனூண்டு பூவாக்கி வச்சுட்டா. வேறு எப்படி சாஞ்சிட்டு வரேன். போட அப்படியே கீழே தண்ணி நீந்திட்டு கிடக்கு. தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. சேட்டை சரியான சேட்டை. இங்கே அதான் நீங்கள் வேறு அவள் பக்கத்தால் தலையை கொடுக்காத. அவள் தான் பிக்கிறான்னு தெரியுதுல்ல. பிக்கிறான்னு தெரிஞ்சு அப்போ ஒன்று தலையா தங்கம் பேசி தங்கம். என் கீர்த்திப்பில் இன்னைக்கு என்னன்னு தெரியல, என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. பூவை பிக்கிறதுக்கு பாப்பா பிக்கிறதுக்கு அழுகிறா. எனக்கு அவளுக்கு சண்டை இல்லை, அவள் தங்கச்சிக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை. என்ன பண்ணா பாப்பா? என்ன சாமி பண்ணா தங்கம்? என்ன பண்ணாடி தங்கம்? சொல்லுடி தங்கமே இல்லை, தங்கமே இல்லை. இந்த தங்கப்பிள்ள அவள் பூவை பிச்சு விட்டா. காலையில் கண்மை போட்டிருந்தா, அதையும் அழிச்சு விட்டா. அவன் என்ன பண்ணா? அப்படி பிடிச்சி கிள்ளி வச்சாலாமா? கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டாலாமா? நகம் வெட்டாம விட்டுட்டுனா பிடிச்சி கிள்ளி வச்சுட்டா. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போவே வருது. அவள் ஒன்றை பார்த்துட்டிங்கன்னா 8 மாதத்து குழந்தை. 8 மாதத்துலேயும் இத்தனை பிரச்சனை வீட்டுக்குள்ளே. இன்னும் பெருசானா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியல. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. என் பாவம் பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு அப்பனும் புள்ளி கொஞ்சறத பாருங்க. கொஞ்சறத பார்த்தீங்களா? எங்களை 2 பேருக்கு தனியாக விட்டுட்டாங்க. இவங்க மட்டும் கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. வீணாக போனவங்க. நாங்கள் வீணாக போகுது. எல்லாத்தையும் நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களாட்டம் என் பெரிய பிள்ளை பிடிச்சி உன் பிள்ளை தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிறா, பார்த்துக்கோ. அப்புறம் விவரம் நடந்துடும். பாகப்பிறவனை பெரிய கூட இருந்தால் நான் 2மே பிள்ளையா பேசுகிறேன். அதில் நீ பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைங்க பாகுபாடு பார்க்குறியோ? பண்ணுறதெல்லாம் மணி போட்டு திரும்பி சரி எனக்கு என்ன நான் பார்த்து தப்பாரு. ஏன்னா வந்து எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை, நாங்களாம் இங்கே பார்ப்போம்ல. அதுவா அக்காலை பிடிச்சிருந்தீங்க அக்காலை பண்ணுறதெல்லாம் மணி போட்டு வாயில் வரல வச்சுட்டு நல்லா பாலாட்டம் வந்துக்கிறது. டெஃபினெட்லி தங்கப்பிள்ளை என் தங்கப்பிள்ளை. நாங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பாப்பா ஐஸ்கிரீம் வேணுங்கிறா. கோனைஸ் நாங்கள் போகிறோம். இரு ரோட்டு எங்கள் வண்டி வருது, பார்த்து போகலாம். சரியா இருடி இரு. அந்த கடைக்காரர் அவங்கள வீடு எடுக்கிறேன்னு நினச்சி பார்த்தேன். ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். கோனைஸ் வாங்க போகிறோம். மண்டையை வெடிக்கின்றது வெயில். என்ன ஐஸ் வாங்குற? கோனா எவ்வளோண்ணா கோனு? சரி கோன் ஒன்று கொடுத்துருங்க. கப் ஐஸ் இருக்கா? கப் ஐஸ் எவ்வளோங்க? 20 ரூபாயில் 2 கப் ஐஸு. கொண்டா உங்கள்கிட்ட 20 ரூபா இருக்குதுல்ல, கொண்டா. என்கிட்ட 80 ரூபா தான் இருக்கு. எப்படி வரும்? 80 ரூபா இருக்குது. எவ்வளோ ஆச்சு? 40 80 ரூபா ஆச்சா? இது 40, அது 40. ஆமாம் 80 ரூபா ஆச்சு. சாரி, நானே மறந்துட்டேன். 20 ரூபாய் நான் எனக்கு பிடிச்ச பொம்மைங்க. வெய் இருக்குது. வாங்கிக்கோ. என்ன ஃப்ளேவர் அது? வெண்ணிலா இல்லையா? வெண்ணிலா இல்லையாப்பா? வெண்ணிலா கொடுங்க. இன்னொரு வெண்ணிலா ஒன்று தான் இருக்கா? ஐஸ்கிரீம் கூட பிடிச்ச ஃப்ளேவர் ஒன்று தான் இருக்குது. ஆமாம். ஐயோ இந்தாங்க. வா, ஸ்பூன் எடுத்துட்டியா?
கீர்த்தி மூஞ்சியில் இப்போ தான் சிரிப்பு வருது. ஏன் கீர்த்தி? ஐஸ்கிரீம் வாங்கினா தான் சிரிப்பு வருது. வெயிலுக்கு இதமான ஐஸ், சூப்பரான ஐஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக். ஓடிடலாம். அம்மா வந்து எனக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் வாங்கி தரேன். ஹேண்ட்பேக் வாங்க மாட்டேன், பைசா இல்லை. வாங்கலாம், நல்லா வாங்க முடியாது. எவ்வளோன்னு மட்டும் கேட்குறேன். எவ்வளோன்னு கேட்க முடியும். இந்த வேல் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கொண்டாத்தம்மன் கோயில். கொண்டம் இறங்கி ஒரு வாரம் தான் இருக்குது. காலு 10 இன்னுமே கங்கு இருக்க மாட்டேங்குது. சூடு, சரியான சூடு. கீர்த்தி விட்டதே போதுன்னு வந்து என்னை விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. ஐஸ்கிரீம் என்னை விட்டுட்டு சாப்பிட்டுக்கிறீங்க 2 பேரும். யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, நான் வந்து முக்கியமாக சாப்பிட்றேன் ஐஸ்கிரீம். சளி பிடிச்சிட்டு இல்லைங்க ஐஸ்கிரீம் கொடுத்தா. மறுபடியும் சளி பிடிக்கி. அவ்வளோதான், போதுங்க கொடுக்குது போது, வேண்டாம். நீங்கள் கொடுத்து போயிடுவீங்க, அப்புறம் சளி பிடிச்சி அணையை பிடிச்சி திட்டுவீங்க. அது சப்புன்னு சாப்பிடுது. ஐஸ்கிரீம் வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்குதுங்க. வெண்ணிலா நல்லா இருக்குன்னு வாங்க, நல்லாவே இல்லை. சாக்லேட் சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பண்ணி. கொண்டா, ஸ்பூனை வச்சு ஆனால் சாப்பிடு. நான் அவளை பிடிக்கலன்னு சொல்லி சண்டை போட்டேன். அது எப்போ சண்டை போட்டேன்? அது ஜில் பிடிச்சிச்சு அவனுக்கு. என்ன பிடிச்சிருச்சு? ஜில் ஜில். இந்த குருமத்தை பாருங்க. ஐயோ ஐயோ, அதான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவன் எனக்கு கில்றான்னு கம்ப்ளைண்ட்டு. அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுதான் குழந்தைங்க. அதனால குழந்தைங்க சண்டைக்கு போகக்கூடாது, அவங்களே பேசிட்டுக்குவாங்க. ஏமாம்மா, குழந்தைங்க சண்டைக்கு போகலாமா? அது அக்கா தங்கச்சி சண்டைக்கு மெயினாக போகக்கூடாது. பார்த்துக்கோங்க. பெரிய சொல்கிறான்னு சின்னவளை பிடிச்சி நான் திட்டிருந்தேனா, நான் தான் வீணாக போயிருக்கோம். நல்லா வேலை தப்பிச்சிட்டேன், ஒன்றும் சொல்ல. வாழ்க்கை பல வழிகள், பல வட்டங்கள். ஓகே, பாய். கோயிலுக்கு சிக்கி தவிச்சு என்ன வேணாம் கவலைங்க பிடிச்ச மாதிரி தக்காளி சாப்பாடு சாமி விட்டாரோ இல்லையே தெரியாது, சாப்பாடு மட்டும் நல்லா வாங்கி சாப்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா வெயில் மண்டை புலந்துச்சு. எனக்கு தாங்க சரியான இன்னைக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. அங்கே கொண்டத்துக்கிட்ட போனால் காலு அப்படியே தீமலை ஏறி நடக்கிற மாதிரி காலை சுற்றி வச்சிருச்சு. அப்புறம் அங்கிட்டு கால் சுடுன்னு சொல்லிப்பட்டு வெளியே வந்து நின்ன பாவத்துக்கு எறும்பு கடிச்சு வச்சிருச்சு. அங்கேருந்து இங்கே இந்த சைடு வந்து உட்காரலான்னு பார்த்தா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி கடிச்சு அந்த மாதிரி. ஓகே, பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்ங்க பாய்ங்க பாய்ங்க. உங்கள் ஆதரவு தாங்க, பாய்.